ஹாய் guys, குட் மார்னிங். வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஒரு ஒரு மினி ட்ராவல் ட்ரிப்பாக பார்க்க போகிறோம். இன்னைக்கு எங்கே போகிறோம்னா பெங்களூர்லேருந்து மெக்கேதாட்டுக்கு போக போகிறோம். மெக்கேதாட்டில் போயிட்டு இன்னைக்கு எல்லா ஃபேமிலியோடு போயிட்டு ஜாலியாக குளிச்சுட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு நம்ம மறுபடியும் திரும்பி வர போகிறோம். வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். பயங்கர வெயிலா இருக்கு. இன்னைக்கு கிளைமேட் வந்து ரொம்ப ஹாட்டா இருக்குது. ஃபர்ஸ்ட் எப்போ அந்த ஃபால்ஸ் வரும் நாங்க வெயிட்டிங்ல இருக்கிறோம். தண்ணி பார்த்தாக்கா அப்படி தொப்பக்கடின்னு போய் விழுந்துடலாமோன்னு இருக்குது. அந்த அளவுக்கு ரொம்ப ஹாட்டா இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், அங்கங்க ஏரி வேற இருக்குது. ஏய் அது ஏரி, மேன்மேட் ஏரிஸ். திலீப் கூகுள் ஆண்டி 1 hour 13 minutes சொல்லிக்கிறாங்க. இன்னும் 52 kilometers only. உன்னை கல்யாணம் பண்றதோட கூகுள் ஆண்டியே கல்யாணம் பண்ணிருக்காங்க. நிம்மதியான உன்னை கல்யாணம் பண்ணிட்டு இருந்த ஆண் படுற அவஸ்தைக்கு ஐயோ. திலி இதை பத்தி நீ யாரும் நினைக்கிற? ஏதாச்சும் ஒரு கமெண்ட் சொல்ல. அதுதான் சிம்பிளி சிம்பிளி வேஸ்ட். ஆமா சமீனா லஞ்ச்ல ஆரம்பிச்சு நைட் டின்னர்ல கொடுக்குவா. என்னத்த ஹிஸ்டரி? வரலாறு வரலாறு தானே. போடு போடு போடுற. அது எதோ இல்ல, அந்த காலத்துல அதாச்சும் முன்னோடி அதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த பேரு முன்னோர்கள் காலத்துல அந்த மெக்கேதாட்டுன்றது வந்துட்டு ஒரு ஃபாரஸ்டா இருந்துச்சான். அந்த ஃபாரஸ்ட்ல ஒரு ஆடு இருந்துச்சான், அப்புறமா ஒரு புலி ஒண்ணு இருந்துச்சான். இந்த புலி வந்து அந்த ஆடை பார்த்து துரத்தின்னு போச்சான். துரத்தின்னு போறப்போ இந்த ஆடு புலிக்கு பபாய் சொல்லிட்டு ஆடை தாண்டிடுச்சான். ஆடை தாண்டிடுச்சான். ஆடை தாண்டிடுச்சான். சோ அதனால இது பேரு மெக்கேதாட்டுன்னு வச்சிட்டாங்க. காணால மேக்கேனா ஆடு, தாட்டுனா தாண்டு இருக்கு. சோ அதுதான் மெக்கேதாட்டு. எவ்வளோ பெரிய ஹிஸ்டரி இது. ஹிஸ்டரி பரவாயில்ல, நாங்க ஹிஸ்டரி தான் சொல்லுவோம். உனக்கு என்ன பிரச்சனை? ஆடு கூட தாண்டலாமா அந்த ரிவரை. அதனால வந்து அது அப்படி சொல்லுவாங்க. இந்த குரங்கு ஏனோ பண்ணிட்டு ஓடினுக்குது. ஓடிச்சு. கைஸ், தண்ணி அடிக்கிற குரங்கு எங்கன்னா பார்த்துருக்கீங்களா? இங்கே பார்ப்பீங்க. அங்கே பாருங்கள், அதுதான் அந்த குரங்கு. நான் ப்ரூஃபோட சொல்கிறேன். இங்கே பாட்டிலு,
இங்கே தண்ணி அடிச்சு ஓடினுங்குது. பிளாடி ஸ்டூபிட். செம்மையாகுது ஃபிஷ்ஷு. அடடடடா. வெளியே போங்கடா அயோக்கிய ராஸ்கல்களா. மேலே மெக்கேடாட்டுக்கு போயிட்டு வந்துடலாமா ஃபஸ்ட்டு? ஆக்சுவலி தண்ணி இவ்வளோ தூரம் இருக்கும் இங்கே வரைக்கும். எதுவும் தெரில. ஒருவேளை டேமை க்ளோஸ் பண்ணி வச்சிட்டாங்களோ? மழை வரலப்பா, இங்கெல்லாம் மழையே இல்லாமல் தான் இப்படி இருக்குது. இல்லையே, 2 ஆறு வருமே. ஒன்று காவேரி ஆறு, அப்புறமா இன்னொன்று என்னது இது, இன்னொன்று ஏதோ ஒன்று வருமே. சங்கம் ஒன்று, இது ஐய் நோ, 2 ஆறு வரும். ஏன்னா இன்னொரு ஆறு ஒன்று வருமே. பரவாயில்ல விடு, அப்பா யோசிச்சு சொல்லலாம். நல்லா இருக்குது தண்ணி சில்லுனா, பரவாயில்ல ஆடலாம். இதெல்லாம் வரும்போது நம்ம தண்ணி இருந்துச்சு, எல்லாம் நடந்து போற அளவுக்கு இருக்கு. இங்கெல்லாம் வரும்போது தண்ணி இடுப்பு அளவுக்கு இருக்கும், இடுப்புக்கு மேலேயே இருக்கும். இப்போ பார்த்தா தண்ணியே இல்லை, வத்தி போயிட்டு இருக்குது. மழை இல்லாமல் எப்படி ஆயிட்டுக்குதுன்னு நினைக்கிறேன். வக்காந்தா தான் நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி. அப்படியா? ஜீன்ஸ் பேண்ட் மேலே எடுத்துக்க சாய். கூட முடியல, இது வழுக்கப்பா. இந்த கல் மண்ணு மேலே போ. நிறைய உஷாரு. பார்த்த புள்ளி கீழே விடு, காலாட்ட. அது பாச வழுக்குது. எது அது? என்னடா அது? முதல்லையா இல்ல முதல்ல? ஐயோ இது ரொம்ப ஆழமாக்குதுடா. வா என்ன பண்றது, ஆழமாக்குது. நான் அங்கே நின்னுறியா? ஐயோ மைக் என்கிட்ட இருக்குது டாடி. நீர்ல ரொம்ப பயமாகுது எனக்கு. வந்துட்டோம். காலை உள்ள வச்சா அப்படியே உள்ள போகுது. நான் விட்டா பாரு. ஆமாடா, எனக்கு மண்ணலக்கா இது. நெக்ஸ்ட் அவங்க மேகதாட்டுக்கு வந்துட்டு பார்த்துட்டு உனக்கு காரிது போ. நடு சாய். இல்லடா இது நல்லா இருக்கு. சம்பவம் எங்க போச்சு நீ? நல்ல வேலை நான் பிடிச்சி நல்ல நானும் சேர்ந்து வந்துருப்பேன். நல்ல வேலை அவனை இறக்கி விட்டேன். 2 பேரும்
ஆமா என்ன ஒரு புழுக்கல் என்ன பார்த்துக்கோவேன். சாரி இல்லை இந்த ரைடை பற்றி நீ என்ன நினைக்கிற? முடிச்சிட்டு சொல்கிறேன். என்ன சொல்கிற? முடிச்சிட்டு சொல்கிறேன். சொல்றியா? பண்ணிதா இந்த ரைடை பற்றி நீ என்ன நினைக்கிற? நோ கமெண்ட்ஸ். ஆல்ரெடி கீழே விழுந்து காலெல்லாம் தேஞ்சு போயிடுச்சு. அந்த சோகத்தில் இருக்கிறியோ? ஆமாம், ரொம்ப வலிக்குது. ஆனால் இருந்தாலும் நீ இவ்வளோ கேவலமாக வந்து கொடுத்தாச்சு. ரொம்ப பரமானந்தம் இல்லை, பரமானந்தம் இல்லை, பேரானந்தம். செம்ம ட்ரில்லிங் ஆகுதுல்ல ஆஃப் ரோடு. ஆமாம், ரொம்ப இது ரோடு ரொம்ப இதுவாக இருக்குது. ஆனால் செம்மையாகுது. தண்ணியே இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்குது. நல்லா மழை வந்தால் தான் இன்னும் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஃபுல்லாக பாரி ஆகுதுல்ல, தண்ணி ஃபுல்லாக வற்றிட்டு இருக்குது. மேகேதாட்டு வந்தாச்சு. இங்கே கீழே ஒரு ஃபால்ஸ் இருக்குது, அது பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரக்கிங் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். இந்த ட்ரக்கிங்கே ரொம்ப அட்வென்ச்சராக ரொம்ப நல்லா இருக்குது. தண்ணி வந்து ஆக்சுவலாக 20% தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ரொம்பவே கம்மியாக இருக்குது. இது சீசன் வந்து ஜூன் ஜூலை அந்த சீசனில் வந்தாக்கா ரொம்ப தண்ணி இருக்குங்களா, பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குமா. இங்கே கீழே ஃபால்ஸ் இருக்குது, வாங்க அதை போய் பார்க்கலாம். நேச்சர் எவ்வளோ அழகோ அவ்வளோ டேஞ்சரு. நீங்கள் ட்ரெக்கிங் பண்ணும்போது அங்கே ஃபால்ஸ் கிட்ட போகும்போதெல்லாம் ரொம்ப பார்த்து போங்க. ஏன்னா இங்கே கொஞ்சம் பாறைலாம் கொஞ்சம் ஸ்கிட் ஆகுது, பார்த்து போங்க. குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகும்போது நீங்கள் கொஞ்சம் பார்த்தே கூட்டிகிட்டு போங்க. ஒரு வழியாக நம்ம ஒரு பியூட்டிஃபுல் ஸ்பாட்க்கு ரீச் ஆகிட்டோம். இந்த ஃபால்ஸ் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. வாங்க கிட்ட போய் பார்க்கலாம்.
கைஸ் எல்லாம் போயிட்டு எல்லாம் பார்த்து தண்ணியில் வந்து ஆடிட்டு தண்ணியில் ஆடுறதுனால வீடியோ எடுக்க முடியல. அது வந்து கொஞ்சம் ஏதோ ப்ராப்ளம் ஆகிட்டு எடுக்க முடியல. இப்போ சாப்பிட உட்காந்துட்டோம், எல்லாம் ஆடி முடிச்சுட்டு ஆன் தி வே டு பெங்களூர். சாப்பிட்டு இதோட உங்களை அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.